ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராமத்து பொண்ணு பிரியா. எல்லாரும் எப்படிங்க இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறேன்னா, நிறைய பேர் நிறைய கமெண்ட் பண்ணுறீங்க. அந்த கமெண்ட்டில் ஒரு சில கொஸ்டின் கேட்பீங்க இல்லைங்களா, அதுக்கெல்லாம் ஒரு வீடியோவாக பதில் சொல்லிடலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேங்க. ஃபர்ஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னா, நீங்கள் எந்த ஊருன்னு சொல்லி கேட்டுட்ருக்கீங்க. நாங்கள் வந்து சேலம் மாவட்டம் சங்ககிரி வட்டத்துக்குள்ளே ஒரு சின்ன ஒரு கிராமங்க, அங்கே தான் நாங்கள் வந்து இருக்கோம். செகண்ட் கொஸ்டின் என்னென்னா, ப்ரெக்னன்சி ஸ்டோரி வீடியோ போட்டோம் இல்லைங்களா, அதில் வந்து எத்தனாவது வீக் வந்து உங்களுக்கு குழந்தை பிறந்துச்சின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. 36வது வாரம் முடிஞ்சு ஒரு 4 நாள் கழித்து வந்து பாப்பா 2 பேரும் பிறந்தாங்க. நல்லா ஆரோக்கியமாக பிறந்தாங்க. அந்த வீடியோவை பார்த்துட்டு நிறைய பேர் கேட்ட கொஸ்டின், இன்னொரு கொஸ்டின் என்னென்னாங்க, பாப்பா வந்து எவ்வளோ வெயிட் இருந்தாங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. பெரியம்மா வந்து பெரியம்மா வந்துங்க 2 கிலோ 300 கிராம் இருந்தா, 2.25 கிலோக்கு பக்கமாக இருந்தாங்க. சின்ன பாப்பா வந்து 1 கிலோ 800 கிராம் இருந்தா. இவ்வளோதாங்க இருந்தாங்க. நிறைய பேர் இந்த கொஸ்டின் வந்து ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருந்தீங்க. அதே மாதிரி ஸ்கேன் ரிப்போர்ட் காட்டுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அது வந்து அம்மா வீட்டில் இருக்குங்க. நான் போகிறப்ப மறந்துட்டு வந்துடுறேன். கண்டிப்பாக அடுத்த டைம் போனால் ஸ்கேன் ரிப்போர்ட் வந்து எடுத்துகிட்டு வந்து அதை வந்து வீடியோவில் காட்டுறேங்க. எது மாதிரி ரிப்போர்ட்டில் என்னென்ன சொன்னாங்க, எது மாதிரிலாம் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அவங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க. அடுத்த கொஸ்டின் என்னென்னாங்க, ஸ்டார்டிங்கில் எது மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருந்துச்சுன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப டயர்டாக இருக்குங்க. சொல்லவே முடியாது, பயங்கர டயர்டாக இருக்கும். கைகள்லாம் ஒரு மாதிரி வலிக்கிற மாதிரி பயங்கர பெயினாக இருக்கும். வாமிட் வந்து மார்னிங் டைம் தான் இருந்துச்சு. ரொம்ப ஹெவியாக சாப்பிட்னா மட்டும்தாங்க வாமிட் இருக்கும், மற்றபடி வாமிட்லாம் இருக்காது. ரொம்ப டயர்டாகவே இருக்கும், தூங்கிட்டே தாங்க இருப்பேன். அது மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு 3 மாதம் எனக்கு அப்படி தான் போச்சு. சிம்டம்ஸ்னால் இன்னும் வயிற்றுலலாம் அந்த அளவுக்குலாம் சிம்டம்ஸ்லாம் எதுவுமே தெரிலங்க. கொஞ்சம் வயிறு பார்த்தோம்னா இட்டம் போட்ட மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதை கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டோம்னா கொஞ்சம் உப்பசமாக இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அது மாதிரி தான் இருந்துச்சு. மூமெண்ட்லாம் ஒரு 5.5 மாதத்துக்கு மேலே தானே தெரிய வந்துச்சு பாப்பா வயிற்றில் இருக்கும்போது. நெக்ஸ்ட்டு நிறைய பேர் கேட்ட கொஸ்டின் வந்து, நான் மானிட்டேஷன் அப்ளை பண்ணியாச்சுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க. அதை பார்த்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்டு, என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு நிறைய பேர் ஏன் என்னோட நேம் சொல்லன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கோச்சிட்டீங்க. எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப சாரி. ரேணுகா சிஸ்டர் அவங்ககிட்ட நான் ரொம்ப சாரி கேட்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த சிஸ்டர் வந்து ரொம்ப ஒரு ஃபீல் பண்ணி மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அதை பார்க்கும்போதே எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சுங்க. அவங்களுக்கு ரொம்ப சாரி சொல்லிக்கிறேன். நிறைய சிஸ்டருங்க ஈரோட்டில் வந்து ஒரு சிஸ்டர் இருக்காங்க. அவங்களும் யூடியூப் சேனல்லாம் வச்சுருக்காங்க. அவங்களாம் ரொம்ப என்ன சொல்கிறதுங்க, நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஒவ்வொரு வீடியோவுக்கும் கமெண்ட் போட்டு என்னை அவ்வளோ மோட்டிவேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்க பேரில் என்னால் சொல்ல முடியல. ஏன்னா டக்குன்னு அந்த சந்தோஷத்தில் யார் பேர் சொல்கிறதுனே தெரியல. எனக்கு வந்து யார் பேர் அப்போ இதுக்கு தோணுச்சோ அவங்க பேர் தான் சொல்லியிருந்தேன். சொல்லாதீங்க பேர், அந்த நேம் சொல்லாதீங்களுக்கு நான் ரொம்ப ரொம்ப சாரி கேட்டுக்கிறேங்க. நம்ம சேனலில் பிசிஓடிக்குன்னு சொல்லிட்டு 2 வீடியோ போட்டிருந்தேங்க. அந்த 2 வீடியோவுமே நான் பர்சனல் லைஃப்பில் எனக்கு ரொம்ப ஒரு மோட்டிவேட்டடாக இருந்த ஒரு வீடியோ. நான் செஞ்சு எனக்கு சக்ஸஸ் ஆன வீடியோ தாங்க. அதை வந்து நான் உங்க கூட ஷேர் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய சிஸ்டர் வந்து கேட்டிருந்தீங்க, இதை வந்து செஞ்சால் குழந்தை கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மைண்டை வந்து எப்பயுமே சந்தோஷமாக வச்சுருங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை வந்து செய்யுங்க. அது மாதிரி செய்கிறப்ப தான் நம்ம மைண்டு ஃப்ரீயாக இருந்துச்சுனாவே நம்மளுக்கு எல்லாமே பாசிட்டிவாக நடக்கிற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாத்துக்குமே சீக்கிரமாக குழந்தை கிடைக்கும்னு சொல்லிட்டு நான் ப்ரே பண்ணிக்கிறேங்க. ட்வின்ஸ் ப்ரெக்னன்சி ஸ்டோரின்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன் இல்லைங்களா, அதில் வந்து ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, ஒரு கச்சாயம் வந்து குடிச்சேன்னு சொன்னீங்களே சிஸ்டர், அந்த கச்சாயம் வந்து சொல்லுங்கள், நானும் குடிச்சு பார்க்குறேன், எனக்கு 5 வருஷமாட்டும் குழந்தை இல்லைன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அந்த பிசிஓடி வீடியோலேயே அதை ஃபுல்லாக சொல்லியிருப்பாங்க. அதை கண்டிப்பாக நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த ஃப்ரெண்ட் வந்து கமெண்டில் கேட்டிருந்தாங்க, ரிப்ளை பண்ணியிருந்தேன், எங்களுக்கு புரிஞ்சா என்னன்னு சொல்லி தெரியலங்க. கண்டிப்பாக அந்த வீடியோ போய் பாருங்கள். உங்களுக்கான பதில் கண்டிப்பாக அந்த வீடியோவில் நல்லா தெளிவாகவே சொல்லியிருப்பேன். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே அடுத்த வருஷம் அன்னையர் தினம் வரத்துக்குள்ளே உங்களுக்கு அழகான ஒரு குழந்தை கிடைக்கும்னு சொல்லிட்டு நான் ப்ரே பண்ணிக்கிறேங்க. கண்டிப்பாக நீங்களும் ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருங்க. அடுத்த வருஷம் வரத்துக்குள்ள நம்மளுக்கு குழந்தை கிடைக்கும்னு சொல்லிட்டு உங்கள் மனசுக்குள்ள நீங்கள் வந்து நினச்சிட்டு அதுக்கான ஸ்டெப் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுங்க. நான் சொன்ன டிப்ஸையும் ஃபாலோ பண்ணிவிட்டு வெளியே நீங்கள் எங்கேயாவது போயிட்டு ஹாஸ்பிட்டலெலாம் இருக்கும் இல்லைங்களா, நிறைய ஹாஸ்பிட்டலாக இருக்குது, அந்த ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு ட்ரீட்மெண்ட் எடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த வருஷத்துக்குள்ளே சூப்பரான க்யூட்டான குழந்தை பிறக்குங்க. அது மாதிரி நடந்துச்சுன்னா கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நானும் ரொம்பவே சந்தோஷப்படுவேன்.
ஓகே பாய்ங்க. நீங்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் ஓரளவுக்கு பதில் சொல்லியிருப்பேன்னு சொல்லி நினைக்கிறேன். இன்னும் என்னை பற்றி ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயம் தெரியணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேங்க. ஓகே பாய்ங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்.